அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டேட் வைஸாக பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸுக்கும் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஓவராலாக வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். டீப்பாக அனலைஸ் பண்ணிடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ் அண்ட் டெக்குன்றதுனால வந்து ஸ்லிம் ஆய்வு களத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்லிம் ஆய்வு களம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஏன்னா ஜப்பானுடைய நிலவினை ஆய்வு செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதாக ஸ்லிம்மு. ஏன்னா வந்து இப்போ நம்மளுடைய மூணுக்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறையா போய்கிட்டு இருக்குது. நம்ம இந்தியாவும் வந்து ரீசெண்டாக அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நாட்டு வரிசையில் ஜப்பானோட டெக்னாலஜி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ அந்த களம் பேர் வந்து ஸ்லிம். இதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து ஸ்மார்ட் லேண்டர் இன்வெஸ்டிகேஷன் மூன். ஓகே, இது வந்து யாருடைய கண்ட்ரோலில் வந்து இந்த லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜாக்ஸா அப்படிங்கிறது ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த டைமில் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா போட வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸில் வந்து அப்ரிவேஷன் வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு 4 அப்ரிவேஷன்ஸு 4 ரொம்ப புதுசாக இருந்துச்சு. கண்டிப்பாக என்னால் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தா ப்ரிலிம்ஸ் கேட் பண்ணியிருக்கலாம் என்னால். பட் என்ன முடியலை. ஸோ அதனால தான் அந்த தவிர திரும்பி பண்ணக்கூடாது அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஓரளவுக்கு நான் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தது. ஓகே, அடுத்து வந்து ஸ்லிம்மை பற்றி பார்த்துருவோம். இது வந்து வெற்றி அடையும் பட்சத்தில் அப்படின்னு அப்போ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சு, வெற்றி அடைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து 2 கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வரும், பார்ப்பீங்க நீங்கள். 5வது நாடாக வந்து ஜப்பான் வந்து தடம் பதிச்சிருச்சு. மேலும் வந்து ஜப்பான் வந்து அக்யூரேட்டாக அந்த பாயிண்டில் இறங்குச்சா அப்படின்னு பார்த்தா கிடையாது. கடைசி நேரத்தில் வந்து சில கோரர்கள் வந்து வந்துச்சு. ஸோ ஒரு 50 மீட்ரு 100 மீட்ரு தள்ளி வந்து இறங்குச்சு. அதாவது வந்து அந்த பாயிண்ட்டை விட கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வந்து லேண்ட் ஆச்சு. ஓகே, ஸ்லிம் வந்து அதிக எரிபொருள் திறனை கொண்டதாக வந்து இருக்குது. கொஞ்சம் நேரம் வந்து அது லேண்ட் ஆகிறதுக்கு அந்த ஃபியூலை யூஸ் பண்ணுறது மூலமாக. இது வந்து ஜப்பானோட எத்தனாவது முயற்சி அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 2வது முயற்சி. இதுக்கு முன்னாடி ஒரு முயற்சி பண்ணாங்க, பட் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. இதுக்கு முன்னாடி வந்து ஐஸ்பேஸ் அப்படின்ட்டு ஜப்பானுடைய இதுக்கு முன்னாடி ஒரு நிறுவனம் வந்து கட்டமைச்சாங்க. என்னென்னா ஹக்குட்டோ M1 அப்படின்ற வந்து இது பண்ணாங்க. பட் அது ஏப்ரல் மாதம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த முயற்சி தான் வந்து ஜாக்ஸ், அதாவது கவர்மெண்ட்டுடைய இது நம்மளுடைய இஸ்ரோ மாதிரி வச்சுக்கோங்களேன் அங்கே ஜப்பானுக்கு அது. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அப்ரிவேஷனு. ஜாக்ஸா அப்படின்னா ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி. ஓகே, ஜப்பானுடைய அஃபீஷியல் ஏஜென்சி. அண்டு ஸ்லிம் அப்படின்னா ஸ்மார்ட் லேண்டர் ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் மூன். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 செகண்டை விட கம்மியாக ரொம்ப பிரகாசமான ஒரு ரேயை வந்து நம்மளுடைய ஆஸ்ட்ரோசாட் விண்கலம் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஆஸ்ட்ரோசாட் வந்து நம்ம இந்தியா அது ஒரு விண்கலமாக அனுப்பலை, ஒரு மினி லேபையே விண்கலம் ஷேப்பில் ரெடி பண்ணி அதை வந்து நம்ம வந்து வானத்துக்கு வந்து அனுப்பியிருக்கோம். ஸோ அது வந்து எதுக்காக அனுப்பப்பட்டுச்சோ வந்து அதுக்கான வேலையை வந்து கிட்டத்தட்ட முடிக்கிற நிலைமையில தான் இருக்குது. ஓகே, ஸோ ஆஸ்ட்ரோசாட் ஆய்வகம் அப்புறம் விண்கலம் கொடுக்கவே இல்லை, அது ஆய்வகமாக விண்கலமானு கூட கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே, அது உயர் காந்தப்படுத்தல், அதாவது ஹை மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேருந்து வெளியே வந்த ஒரு நியூட்ரான் ஸ்டார்லேருந்து ஒரு பிரகாசமான 1 செகண்டோட கம்மியாக ஒரு ரே வந்து வெளியே வந்திருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த காந்த விண்மீன் இருக்குல்ல மேக்னெட்டிக் ஸ்டார் வந்து இது வந்து ரொம்ப தீவிரமாக அஸ்ட்ரோஃபிசிக்கல் சூழ்நிலையை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அஸ்ட்ரானமிக்கலாக வந்து இந்த ஸ்டாரை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 1 செகண்ட் கம்மியான்னு பார்த்தோமா, ஓகே, அது வந்து சராசரியாக எவ்வளோ செகண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா 33 மில்லி செகண்ட்ஸ் என்ற சராசரி கால அளவு. அது மட்டும் இல்லாமல் 67 ரேஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெடிப்பில் பிரகாசமாக சுமார் 90 மில்லி செகண்ட்ஸ் வந்து நீடிக்குது. அதாவது இந்த வெடிப்பு வந்து எவ்வளோ நேரம் வந்து நீடிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 90 மில்லி செகண்ட்ஸில் வந்து நீடிக்குது. அஸ்ட்ரோசாட் வந்து இந்தியாவிலேயே முதல் பல அலைநீள ஆய்வகமாகும். இந்த விண்மீன் வந்து எப்படின்னு பார்த்தோம்னா காந்த புலத்தை விட ரொம்ப அதி உயிர் காந்தப்புலம் கொண்ட நட்சத்திரங்களை வந்து உள்ளடக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அஸ்ட்ரோசாட்டை பற்றி இப்போ லைட்டாக வந்து ஓரலாக வந்து நம்ம நோட்ஸ் வந்து பார்த்துருவோம். இதான் வந்து அஸ்ட்ரோசாட்டுடைய ஸ்ட்ரக்சரு. அடுத்து பார்த்தோம்னா எப்போ லான்ச் பண்ணுறாங்க ஆஸ்ட்ரோசாட் அப்படின்னா 2015 செப்டம்பர் 28 வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து போலார் சேட்டலைட் லான்ச் வைக்கிறது PSLVயுடைய CF-30 வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகே, இந்த சேட்டலைட்டை வந்து பூமியிலேருந்து எந்த ஆர்பிட்டை வந்து நிப்பாட்டுறாங்க அப்படின்னா 630 கிலோமீட்டர் ஆர்பிட்டில் வந்து நிப்பாட்டுறாங்க. இது வந்து 5 வருஷம் தான் அதோடைய லைஃப் டைம் சொல்கிறாங்க. பட் இன்னும் வரைக்கும் நம்மளுடைய இந்தியன் மிஷின் வந்து இப்போ ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. இதோடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நியூட்ரான் ஸ்டார்ஸையும் பிளாக் ஹோலையும் வந்து ஆராய்ச்சி பண்ணுறது தான். ஓகே, அதை தான் வந்து ரொம்ப முக்கியமான வேலையை வந்து கண்டுபிடிச்சிருக்கு. நியூட்ரான் ஸ்டார் வந்து வெளிவந்து அந்த பிரகாசமான ஒளியை தான் வந்து ஆஸ்ட்ரோசாட் வந்து இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்கு.
ரொம்ப அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நியூட்ரான் ஸ்டார் வந்து கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்றதான் கான்செப்ட். அடுத்து வந்து நம்ம இந்தியாவுடைய இப்போ ரீசெண்டாக அனுப்பின ரொம்ப முக்கியமான ஒரு மிஷின் என்னென்னா எக்ஸ்போசாட். இந்த எக்ஸ்போசாட் அப்படின்றது என்ன அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ரேஸ் வந்து வந்துகிட்டே இருக்குமா, அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த கூறுகளை வந்து கண்டுபிடிக்கிறது ஒரு முக்கியமான வேலையாக இருக்குது. ஸோ இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தா எக்ஸ்ரே போலாரிமீட்டர் சேட்டலைட் அப்படின்றது தான் வந்து முக்கியமான ஒரு அப்ரிவேஷன். இதில் வந்து நம்மளுடைய பிஎஸ்எல்வி எங்கே போய் நிப்பாட்டுச்சு அப்படின்னா இங்கே நம்ம ஈஸ்ட் சைடு தாழ்மட்ட எப்படின்னா வானியல் மூல அமைப்பிலிருந்து வெளிவர்ற யூவி ரேஸுடைய வெளியீடு இருக்குது பார்த்தீங்களா, விண்வெளி அடிப்படையில் முனைவாக்கால் வீடுகளை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான முக்கியமானதை வந்து ஒரு நோக்கமாக வந்து கொண்டு தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போசாட்டில் போலிக்ஸ் அண்டு எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி 2 முக்கியமான கருவிகளை வந்து ஆராய்ச்சி பண்ண வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கருவிகள். இதையும் வந்து கேட்கலாம், எப்படி கேட்கலாம் அப்படின்னா போலிக்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்ட் எந்த விண்கலத்தை தொடர்புடையது அப்படின்னு கேட்கலாம். எக்ஸ்போசாட்டா ஆர் ஜாக்ஸா, என்ன சொல்ல வரேன்னா ஸ்லிம்மா அண்டு சந்திரயான் 3யா, இந்த மாதிரி கேட்குற வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து எக்ஸ்போசாட் வந்து லைட்டாக வந்து நம்ம ஓரளவு பார்த்துருவோம். இதான் வந்து எக்ஸ்போசாட்டுடைய ஸ்ட்ரக்சரு. இதில் நம்ம நார்மலாக பார்த்தோம்னா இதாக இருக்குது போலிக்ஸு. அப்போ போலிக்ஸ் டிடெக்டர் 2 இருக்கா, இதான் வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த போலிக்ஸுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போலிக்ஸ் வந்து போலாரிமீட்டர்லேருந்து வர்ற அந்த எக்ஸ்ரேஸோட ரேஞ்சை வந்து கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதோடைய டிகிரி ஆங்கிளையும் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானதாக வருது. அது வந்து எக்ஸ்ரேவுடைய எனர்ஜி ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 8லேருந்து 30 கிலோவால்ட் வந்து ஃபோட்டான்ஸை அஸ்ட்ரானமிக்கல் ஆரிஜினை வந்து அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக வந்து அமையுது. அது எக்ஸ்பெக்ட் இதான் இப்போ பார்த்தோம் இல்லையா, எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அண்டு டைமிங், அதான் வந்து இதோடைய ஃபுல் ஃபார்மு. இது வந்து எனர்ஜியை வந்து ரேஞ்சு 0.8லேருந்து 15 கிலோ எலக்ட்ரோவால்ட் வந்து வர்றதுக்கான ரொம்ப முக்கியமான வந்து இதாக வந்து அமையுது. அஸ்ட்ரானமிக்கல் சோர்ஸஸை வந்து எதை வந்து அதை வந்து எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் ஹோல், நியூட்ரான் ஸ்டார், பல்சர் விண்ட் அண்ட் நெபுலா, இது எல்லாத்தையுமே தான் வந்து அது என்ன பண்ணுதுன்னா இதிலேருந்து வர்ற அந்த எக்ஸ்ரேஸை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸ்பெக்ட்டும் போலிக்ஸும் வந்து தன்னுடைய அஸ்ட்ரானமிக்கல் டேட்டா வந்து அனலைஸ் பண்ணி எடுத்துக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம டீப்பாக வந்து அடுத்து வந்து பார்ப்போம். குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு முடித்து வரும்பொழுது அடுத்து வந்து மின்னணு மண் புதிய உருவாக்கம் அப்படின்றத முக்கியமாக வந்து ஈசாயில்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஈசாயில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மண்ணில்லா விவசாயம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, அதாவது வந்து மின்சாரத்தை எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுற ஒரு மீடியம்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா செடியை வந்து வளர்க்குறோம். இது மாதிரி வந்து ஹைட்ரோ அக்ரிகல்ச்சர்னு ஒன்று கான்செப்ட் வந்து இருந்துச்சு. என்னென்னா வந்து மண் இருக்காது, அந்த ஊடகத்தில் வந்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து தண்ணி மேலே வச்சோம்னா தண்ணியோட ஆவியில் வந்து அது என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக செடி வளரும் அப்படின்னு வச்சுருந்தோம். இப்போ வந்து ஈஸியாக புதுமையான கண்டுபிடிப்பாக இருக்குது. இது வந்து தாவரத்தோட வேறு அப்புறம் வந்து வளர்ச்சி சூழலை வந்து மின்சாரத்தை மூலமாக ஒரு கம்மியான அளவில், அதாவது குறை கடத்தல் மூலமாக வந்து கொண்ட ஒரு பயாலஜிக்கல் மின்னணு வளர்ச்சியை வந்து உருவாக்குற ஒரு தளமாக வந்து அமையுது. ஓகே, அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேடாட் அப்படின்னு சொல்கிற ஒரு வித பாலிமர், இந்த பாலிமர் எப்படின்னா வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய பாலிமர். 2வது என்னன்னா வந்து செல்லுலோஸும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்ந்த வளர்ச்சி தளமாக தான் வந்து இது இருக்குது. எது பேடாட் அண்டு செல்லுலோஸ் 2ம் வந்து கம்பைன் பண்ண ஒரு ஊடகமாக தான் வந்து இருக்குது. இதுக்கு வந்து ரொம்ப குறைந்த ஆற்றல் இருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் மக்காத பொருட்கள் பயன்பாடு வந்து அவசியமாக இருக்கிற சில இடங்களில் வந்து மாற்று முறையாக, அதுவும் வந்து பாதுகாப்பான மாற்று முறையாக வந்து இது வந்து இருக்குது அப்படின்னு. மேலும் ஈசைல் வந்து ரொம்ப கம்மியான எனர்ஜி தான் வந்து பயன்படுத்துது. வளங்களின் நுகர்வினை வந்து குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. வளங்களின் நுகர்வு மீன்ஸ் நம்ம வந்து உரம் வந்து வாங்குறது, தண்ணியை வந்து அதிகப்படுத்துறது, இதெல்லாம் வந்து வளங்கள் தானே. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒன்று கடையிலேருந்து வாங்குவோம், இல்லைன்னா நம்ம வந்து இயற்கையிலேருந்து நுகர்ந்து எடுத்துக்குவோமா. ஸோ அதான் சொல்கிறாங்க வந்து பேஸ் பண்ணியிருக்கு. எந்த மாதிரி அயன்ஸ்னால் வந்து கரிம கலப்பு அயனி மின்னணு கடத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. பார்லி இது வந்து எதில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னு பார்த்தோம்னா பார்லி நாட்டோட வேரில் வந்து 15 days வந்து இந்த மின்னியல் மூலமாக தூண்டும் பொழுது அதோடைய வளர்ச்சி வந்து எப்படி இருக்குன்னா 50% அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து என்னன்னா சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க வந்து சூரிய மின்கல பொருள் வந்து இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படின்னா வந்து இது வந்து யார் முதல் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹைலைடு பெரோவஸ்கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெரோவஸ்கேட் அப்படின்றது ஒன் ஆஃப் த கியூபிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த கியூபிக் ஸ்ட்ரக்சர் வந்து மைக்ரோ லெவலில் இருந்து அதை நம்ம சோலாரில் வந்து பேஸ்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு ஆற்றலை வந்து உட்கிரகிக்கிற தன்மை வந்து இருக்கும். ஓகேவா, இன்னும் இப்போ நார்மல் சோலார் என்ன யூஸ் பண்ணுறோம், கேட்மியம் யூஸ் பண்ணுவோம், அந்த லெட்டு யூஸ் பண்ணுவோம். இதான் வந்து நார்மல் சோலாரில் மேல் பரப்பில் இருக்கிறது. அதை நம்ம மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்த்தோம்னா குட்டி 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 டாட்ஸாக இருக்குமா. அந்த டாட்ஸை இன்னும் டீப்பாக நம்ம பண்ணோம்னா அது வந்து ஒரு கியூபிக் ஸ்ட்ரக்சர்லேயோ ஒரு அதர் ஸ்ட்ரக்சர்லேயோ வந்து இருக்கும். ஓகே, இந்த பெரோவஸ்கேட் அப்படின்றது என்னென்னா
ஒரு தன்னாற்றலில் வந்து இயங்கக்கூடிய அகலப்பட்டை. காரியத்துடைய காரியம் மீன்ஸ் என்னது அப்படின்னா வந்து பிபியில் வந்து பகுதியில் மெக்னீசியம் கொண்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெக்னீசியத்தை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, பிபிக்கு பதிலாக அங்கே வந்து என்ன வருது, மெக்னீசியம் வந்து வருது. இந்த பெரோஸ்கேட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒளி மின்னணு சாதனங்கள் இருக்குது பார்த்திங்களா, சோலாரு, அதில் வந்து நச்சுத்தன்மை மிக்க நம்ம லெட் இருக்குல்ல, லெட்டுக்கு பதிலாக இந்த ஒரு மெக்னீசியம் கான்செப்ட் வந்து உள்ளே கொண்டு வரும் பொழுது அது வந்து ஒரு மாற்றீடாக வந்து வருது, ஒரு எக்ஸ்சேஞ்சாக வந்து வருது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இந்த பிபி இருக்குல்ல, இது வந்து எவ்வளோ தூரம் வந்து நமக்கு வந்து நச்சுத்தன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலத்தையும் சரி சுற்றுச்சூழலுக்கும் வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியதாக வந்து இருக்குது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியர்கள் கண்டுபிடிச்சதுனால ரொம்ப முக்கியமான ஒன்று. பெரோஸ்கேட்னா என்னது, அது ஒரு ஸ்ட்ரக்சரு. அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, லெட்டுக்கு பதிலாக மெக்னீசியத்தை ஆட் பண்ணுறாங்க. இது மூலமாக என்ன ஆகுதுன்னா நச்சுத்தன்மை வந்து குறையுது. இது 3 தான் வந்து கான்செப்ட். அடுத்து திரும்ப வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜிக்கு வந்து வந்துட்டோம். ஸோ என்ன ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா ஜூயிஸ் அப்படின்ற ஒரு விண்கலத்தை பற்றி தான். அந்த ஜூயிஸ் அப்படின்றது யாருன்னா கிரேக்க கதைகள், பழைய சுட்டியில் வந்து கிரேக்க கதைகள் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பவரான காடுக்கு பேர் ஜூயிஸ் அப்படின்வாங்க. அது வந்து வியாழன் கிரகத்துடைய துணைக்கோளுக்கு வந்து இந்த ஜூயிஸ்ன்ற ஒரு விண்கலத்தை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, யார் அனுப்பியிருக்கான்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியாக வந்து அனுப்பிச்சிருக்காங்க. வியாழன் கோளில் பனி நிறைந்த துணைக்கோளை ஆய்வு செய்கிறதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. இது அனுப்பி போயிருச்சான்னு கேட்டால் போக வந்து இன்னும் ஒரு 2027 2030 தான் போய் சேருன்றதை கணிச்சிருக்காங்க. அப்புறம் என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒரு ஃபியூல் வந்து தேவைப்படும் இல்லையா, நம்ம வந்து ஒரு டக்குன்னு ஸ்பீடாக போகிறதுக்கு. ஆனால் நம்ம சந்திரயான் 3லேயும் சரி இந்த மாதிரி விண்கலத்துலேயும் சரி அந்த ஃபியூலை யூஸ் பண்ணாமல் இயற்கையிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபியூலை எடுத்துக்கிறது. எப்படின்னா வந்து கிராவிட்டி இருக்கும்ல, கிராவிட்டி வந்து ரொம்ப இழுக்கிற டைமில், அதாவது கிராவிட்டி லெவல் ரொம்ப அதிகமான டைமில் நம்ம லைட்டாக ஸ்பார்க்கை உருவாக்கி உந்து சக்தி இது பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வெளியே போயிடும். இது பூமியை வந்து இப்படி சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதோடைய ஈர்ப்பு சக்தி எந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல லைட்டாக ஸ்பார்க் இது பண்ணால் அதோடைய பாதை வந்து இப்படி போயிடும், இப்படி போய்ட்டு சுற்ற ஆரம்பிக்கும். திரும்ப ஸ்பார்க் பண்ணால் அதோடைய பாதை இப்படி போயிடும், இப்படி சுற்ற ஆரம்பிக்கும். திரும்பி வந்து அது வரும்போது அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஸ்பார்க் பண்ணால் இப்படியே போய் அது வந்து அதனுடைய பாதையை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஓகே, இதான் வந்து கான்செப்ட்டு. இந்த கான்செப்டில் தான் வந்து ஜூயிஸ் விண்கலத்தை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. சரி, நம்ம சந்திரன் ஏற்கனவே அனுப்பிச்சிட்டோம்ல நம்மளுடைய பூமியுடைய புவியீர்ப்பு புலத்தை யூஸ் பண்ணி அப்படின்னு கேட்டால் இங்கே ரொம்ப முக்கியமான நம்ம பூமியோடைய ஈர்ப்பு விசையை யூஸ் பண்ணி தான் அனுப்பினோமே தவிர நிலாவோட ஈர்ப்பு விசையை சேர்த்து வச்சு கிடையாது. இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா பூமி மற்றும் நிலாவோடைய ஈர்ப்பு விசையை பேஸ் பண்ணி வந்து வியாழனை நோக்கி அந்த விண்கலத்தை நம்ம அனுப்பியிருக்கோம். இந்த விண்கலத்துடைய எடை வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி முக்கியமான ஒரு விஷயம், 6000 கிலோ எடை கொண்ட இந்த ஜூயிஸ் விண்கலம் வந்து ஒரு முக்கியமான சாதனம். ஓகே, இந்த ஆய்வு திட்டம் வந்து வியாழன்கோளில் கேனிமைட், காலிஸ்டா மற்றும் யூரோப்பா அப்படின்னு 3 புதிய துணைக்கோளை வந்து ஆய்வு செய்கிறதுக்காக நோக்கமாக வந்து அனுப்பிச்சிருக்காங்க இந்த விண்கலத்தை. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஓரலாக வந்து பார்த்துருவோம். ஜூயிஸ் மிஷின் வந்து என்னென்னா ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜூபிட்டர் ஐசி மூன் எக்ஸ்ப்ளோரர். ஸோ ரொம்ப ஐஸான இருக்கிற அந்த மூணு நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அனுப்பியிருக்கோமா, அதான் வந்து ஜூபிட்டர் ஐசி மூன் எக்ஸ்ப்ளோரர். இது வந்து எப்படின்னா மூணை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக இது பண்ணுறது கேனிமைட், காலிஸ்டா அண்ட் யூரோப்பா. ஓகே, லான்ச் எப்போன்னு பார்த்தோம்னா போன வருஷம் 14/4/2023 அப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதான் வந்து அதோடைய லோகோ. ஓகே, அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இந்தியன் சயின்டிஸ்ட் வந்து புற்றுநோய் மருந்து உற்பத்திக்கு வந்து தாவர செல் வந்து இந்தளவுக்கு பயன்படுது அப்படின்றது வந்து குறிப்பிட்ட தாவரத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த ஐஐடி அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மண்டி அப்புறம் சென்னை இந்த தொழில்நுட்ப கல்விக் கழகங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா சிபிடி அப்படின்னு சொல்லப்படுற கேம்டோதெசின் அப்படின்ற புற்றுநோய் எதிர்ப்பு மருந்து உற்பத்தியை அதிகரிக்க தாவர செல்லில் வந்து சில வளர்ச்சிதை மாற்ற கட்டமைப்பை வந்து மாற்றங்கள் வந்து மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது எந்த மாதிரி தாவரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்த்தோபோடைட்ஸ் நிமோனியா அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு வெஸ்டர்ன் காட்ஸில் விளையிற ஒரு காட்டு செடி வந்து ரொம்ப முக்கியமான பயன்பாடை வந்து பெற்றிருக்கு. இது வந்து அழிந்து வரும் தாவரத்தை வந்து லிஸ்ட்டில் வந்து சேர்த்துருக்காங்க. யாருன்னா ஐசிஎன் அழிந்து வரும் தாவரத்தை வந்து சேர்த்துருக்காங்க, அதுவும் செந்நிறப்பட்டியில் வேறு சேர்த்துருக்காங்க. ஓகே, இந்த 1 டன் கேம்டோதெசின் தயாரிக்கிறதுக்கு 1000 டன் இந்த தாவரம் வந்து தேவைப்படுது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளில் வந்து 20% அளவுக்கு வந்து சரிவு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதில் எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா நாதாபோடைட்ஸ் நிமோனியானா இந்த தாவரம் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்கலாம் ஸ்டேட்மெண்ட் வைஸில். அப்புறம் வந்து இது வந்து ஐசிஎன்னால் வந்து எந்த ஹைபாட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. செந்நிற ஹைபாட்டில் வச்சுருக்காங்க. கேம்டோதெசின்
எது ரிலேட்டடாக வருது, அதை தயாரிக்கிறதுக்கு வந்து எத்தனை டன் இந்த நிமோனியானா செடி தேவைப்படும் அப்படின்றது வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் உண்டு. ஓகே, மேலோட பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் ஆதித்யா L1 மிஷன். இதை பற்றி நம்ம வந்து ஓவராலாக பார்த்துருவோம். டீப்பாக வந்து குரூப் 1 மெயின்ஸுக்கு படிக்கும்போது பார்த்துருவோம். இஸ்ரோ நம்முடைய இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஆதித்யா L1 வந்து லெக்ரான்சியன் பாயிண்டில் வந்து வச்சுருக்காங்க. இந்த லெக்ரான்சியன் பாயிண்ட் அப்படின்றது வந்து ஒரு ஹாலோ 3D பாதையாக வந்து இருக்குது. அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். 2023 செப்டம்பர் 2 வந்து ஏவப்படுது. 127 நாட்கள் பயணத்துக்கு அப்புறம் ஜனவரி 6 L1 புள்ளி வந்து அடையுது. இந்த டேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. செப்டம்பர் எப்போனா செப்டம்பர் 2 127 நாள் பயணம், ஜனவரி 6 3 நாள். இதே முக்கியமான ஒன்று. இதில் 1.5 மில்லியன் கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் L1 புள்ளியை வந்து அமையுது. அது மட்டும் இல்லாமல் ஆதித்யா L1 சுற்றுப்பாதை இருக்குல்ல, அது வந்து ஒரு முப்பரிமாண 3D எஃபெக்ட்டுக்கான சுற்றுப்பாதை. அது வந்து 2D கிடையாது, 3D. ஓகே, நம்மளுடைய புவி நாட்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 177.86 புவி நாட்கள் அளவான சுற்றுப்பாதை வந்து சூரியன் பூமி இந்த அமைப்பின் வழியாக தொடர்ந்து சுழலும் சுற்றுப்பாதையில் பூமியிலிருந்து சுமார் 1.5 மில்லியன் கிலோமீட்டரில் வந்து நிலைநிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3D சுற்றுவட்ட பாதைகள், இந்த 3D ஆர்பிட்டு, இது வந்து L1 பாயிண்ட்டை வந்து அமைஞ்சிருக்கிற ஒரு சீரான ஒரு கால இடைவெளியை வந்து கொண்ட ஒரு அமைப்பு. ஓகே, இந்த L1 புள்ளி தான் இருக்கா தோராயமாக வந்து 1% வந்து சூரியனுக்கு பூமிக்கும் உள்ள தொலைவில் 1% அளவில் நிலைநிறுத்தியிருக்காங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகே, இப்போ லெக்ரான்சியன் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த லெக்ரான்சியன் பாயிண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பூமிக்கும் ஈர்ப்பு விசை இருக்கும் இல்லையா, பூமிக்கும் ஈர்ப்பு விசை இருக்கும், அதே நேரங்களில் சூரியனுக்கும் ஈர்ப்பு விசை இருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து சூரியன், இது வந்து பூமி. இதுக்கும் ஈர்ப்பு விசை இருக்கும், கிராவிட்டி இருக்கும், இதுக்கும் கிராவிட்டி இருக்கும், ஜீன் வச்சுக்கோம். ஓகே, இப்போது இந்த கிராவிட்டி வந்து பூமியை விட சூரியனுக்கு வந்து எப்போயுமே கிராவிட்டியோட விட அதிகமாக இருக்குமா? அப்போது பூமிக்கு பக்கத்தில் இருக்கும்போது இந்த ஆதித்யா L1 என்ன பண்ணணும்னா பூமியை நோக்கி சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து நம்ம சாதாரண சேட்டலைட் மாதிரி ஆயிரும். அப்போது சூரியனை நோக்கி சுற்ற ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம ஆதித்யா L1 அளவுக்கு அட்வான்ஸாக வடிவமைக்கல. அதுக்கான தகவல் எல்லாமே வந்து நம்மளுடைய பூமியை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி கேமராஸ், டெலஸ்கோப்ஸ் எல்லாமே வந்து சூரியன் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும். இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் ஈக்குவலான இந்த கிராவிட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்த கொண்டு போய் நிலைநாட்டணும் அப்படின்றதான் கான்செப்ட். இது வந்து நம்ம பூமியை சுற்றி எத்தனை இடத்துல இருக்குதுன்னு பார்த்தோம்னா மொத்தம் 5 இடத்துல இருக்குது. ஒன்று பூமிக்கு ரொம்ப பின்னாடி, சூரியனுக்கு பின்னாடி இருக்குது, இங்கே கொண்டு போய் நிப்பாட்டி எந்த யூஸுமே நமக்கு கிடையாது. ஓகே, கிட்டத்தட்ட வந்து ரொம்ப பல கோடி கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் நிப்பாட்டணும். இதுவே வந்து சூரியனுக்கும் பூமிக்குமே வந்து கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது? 15 கோடி கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் வந்து இருக்குமா? அப்போ அங்கிட்டு போய் நிப்பாட்டோம்னா மொத்தம் வந்து 30 கோடி கிலோமீட்டராக வந்து ஆயிரும். அதை நம்ம இன்றைக்கி ரீச் பண்ணுறது. ஸோ இது வந்து கேன்சல் ஆகிருச்சு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா L4 அண்டு L5 அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான லெக்ரான்சியன் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. இது வந்து L2 அண்ட் L1ஓட ரொம்ப தூரம். ஸோ சிக்னல்ஸ் வந்து வர்றதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால் வந்து இந்த ரெண்டுமே வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்து என்னென்னு பார்த்தோம்னா L2 எங்கிட்ட இருக்கும்னா சூரியனை விட தாண்டி பூமிக்கு அந்த பக்கம் இருக்கும். அப்படின்றப்ப நம்மளை ஆராய்ச்சி பண்ணுறது சூரியனை நோக்கி தான். அப்படின்றப்ப L2மே வந்து கேன்சல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுதான் கான்செப்ட். இப்போ என்ன தான் நான் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுதான் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா L1 அப்படின்ற இந்த ஒரு பாயிண்ட் கொண்டு போய் வைக்கிறோம். இந்த பாயிண்ட் வந்து பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் இருக்கும். இதுக்கு பேராக வந்து லெக்ரான்சியன் பாயிண்ட். இந்த இடத்துலையும் கிராவிட்டி வந்து சூரியனுக்கும் சரி பூமிக்கும் சரி ஈக்குவலாக இருக்கும். இங்கே தான் வந்து நம்மளுடைய ஆதித்யா L1 வந்து நம்ம நிலைநாட்டி அதில் வந்து வெற்றியும் வந்து பெற்றிருக்கோம். ஓகே, ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு லெக்ரான்சியன் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் வந்து ஆதித்யா L1 தவிர்த்து சில சேட்டலைட் வந்து நம்மளுடைய லெக்ரான்சியன் 1 பாயிண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோமா, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னா ஜோஹோ. இந்த ஜோஹோ அப்படின்றதுடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னா சோலார் அண்டு ஹெலியோஸ்பிரிக் அப்சர்வேட்ரி அப்படின்றதான் வந்து இதோடைய ஃபுல் ஃபார்ம். ஓகே, சோலார் ஹெலியோஸ்பிரிக் அண்ட் அப்சர்வேட்ரி. அது வந்து ஒரு ஆய்வு களம். கிட்டத்தட்ட வந்து இது வந்து யாரோடதுன்னா நாசாவோடது. எப்போ 1995 கிட்டேயே வந்து அனுப்பியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து ஆஸ் அப்படின்றது ஒன்று, அட்வான்ஸ்டு காம்போசிட் எக்ஸ்ப்ளோரர். இதுவும் வந்து நாசாவோடது தான்.
இந்த டிஸ்கவர் அப்படின்ற இந்த அப்சர்வேட்டரி வந்து அனுப்புறது யாருன்னா இவங்களும் நாசா தான் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ எல்லாமே நாசாவோட தான் இதில் இருக்குது எல்லாமே. ஓகே, நான் இது வந்து எதுக்கு அப்படின்னா காலநிலை ஓஷனோகிராஃபி, அதாவது வந்து சூரியனுடைய தாக்கம் வந்து பூமியில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது வந்து ரெண்டையுமே அப்சர்வ் பண்ணுறது தான் இதோடைய முக்கியமான வேலையாக இருக்குது. ஸோ இதான் வந்து கான்செப்ட்டு. இது 4மே வந்து சன் ப்ராஜெக்ட். இப்போ பார்க்கர் அப்படின்ற விண்கலத்தை அனுப்பியிருக்காங்க. அதனால் வந்து அது வந்து லெக்ராஜன் பாயிண்டில் இல்லை, இது நாசா அனுப்புனது. ஓகே, ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. சோஹோ ரொம்ப முக்கியமானது, ஆஸ் ரொம்ப முக்கியமானது, டிஸ்கவர் ரொம்ப முக்கியமானது. மெயின்ஸில் வந்து கேட்கலாம் என்னென்னா இந்த மாதிரி வந்து இந்தியாவுடைய சூரிய ஆய்வு காலத்தை பற்றி விவரி அப்படின்னு கேட்கலாம். அப்போ இதுக்கு முன்னாடி யார் யார் பண்ணியிருக்கான்றத ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் நம்ம வந்து வச்சா நமக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து கூடும். அது மட்டும் இல்லாமல் வந்து பொறுத்துக்களை கொடுத்து சோஹோனா என்ன, ஆஸ்ட்னா டிஸ்கார்னா என்ன இப்படி கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் சோஹோ எந்த ஆய்வு காலத்தில் தொடர்புடையதுன்னு கேட்கலாம். இது இப்போ எங்கே இருக்குது, லெக்ராஜன் பாயிண்ட் எதுக்கு நான் தொடர்புன்னு கேட்கலாம். ஸோ எப்படினாலும் கேட்கலாம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது நம்ம இந்தியாவுடைய ப்ராஜெக்ட் தான். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னா PSLV-C 58 ராக்கெட் மூலமாக வந்து POEM 3 அப்படின்ற ஒரு மிஷினை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிருக்கோம். இது வந்து இன்னும் பணிக்கு வந்துருச்சான்னு கேட்டால் கிடையாது, இன்னும் வந்து டெஸ்ட் லெவலில் தான் இருக்குது. இதுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக இந்த POEM அப்படிங்கிறது என்னென்னா PSLV ராக்கெட்டில் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வகையான ஒரு ரீசைக்கிள் ப்ராஜெக்ட் கூட சொல்லலாம். ஓகே, இதில் வந்து 4th ஸ்டேஜ், அதாவது ராக்கெட்ஸுடைய 4th ஸ்டேஜில் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. பேலோடு 4 அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4th ஸ்டேஜில் தான் வந்து இது என்ன பண்ணோம்னா விண்வெளிக்கு போன உடனே சேட்டலைட்டை வந்து அவுத்து விட்டுட்டு அந்த கூம்பு பகுதி இருக்கும் பார்த்தீங்கன்னா அது அங்கேயே குப்பை மாதிரி போயிடும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை ரீசைக்கிள் பண்ணலாம், நம்ம வந்து யூஸ்ஃபுல் பண்ணுற மாதிரி மாற்றலாம்னு சொல்லிட்டு அதை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த கான்செப்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க. அது வந்து ஒரு எரிபொருள் மின்கலம் பேட்டரியை வந்து டெஸ்ட்டு பண்ணிவிட்டு அது எந்த அளவுக்கு வழங்கிட்டு அமைஞ்சிருக்கு அப்படின்றத வந்து பரிசு வச்சுருக்காங்க, வெற்றியும் பெற்றிருக்காங்க. இதில் ஒன்றும் இல்லை, பேட்டரி வந்து செக் பண்ணியிருக்காங்க டேரெக்டாக வந்து எப்படி பவரை வந்து கன்சியூம் பண்ணுது அப்படின்னு 100 வாட்ஸ் அளவுக்கு. இவ்வளோதான் கான்செப்ட். ரொம்பலாம் வந்து தூய்மையான தமிழ் வேர்ட்ஸ்லாம் பார்த்து குழப்பிட்டு இருக்க வேணாம். அடுத்த பார்த்தோம்னா இது எந்த ஒரு மீடியம், எந்த ஒரு படிநிலையும் இல்லாமல் எரிபொருள் வந்து டைரெக்டாக வந்து மின்சாரத்தை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு அதை வந்து செயல்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய பை ப்ராடக்ட் என்ன வருதுன்னா தண்ணி மட்டுமே வருதுன்றதுனால இது வந்து எந்த ஒரு அன்னெசரி உமிழ்வு, இப்போ வந்து ஜெட்லாம் போகுதுன்னா அது வந்து கார்பன் மோனாக்சைடு அதெல்லாம் வந்து வெளியிடும், பசுமையில் வாய்க்கில் வெளியிடும். ஆனால் இது அப்படிலாம் கிடையாது, தண்ணி மட்டும் தான் வெளியிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் அதோடைய பிக்சரு. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து போயம் பற்றி நம்ம ஜென்ரலாக வந்து நம்ம நோட்ஸை வந்து பார்த்துருவோம். ஓகே, போயம் PSLV ஆர்பிட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் மாடல் அப்படின்றது தான் மீனிங். இந்த PSLV ராக்கெட்டில் மட்டும்தான் இந்த போயம் ப்ராஜெக்ட் வந்து நம்மளால பயன்படுத்த முடியும். ஓகே, இதில் FCPS நம்ம பார்த்தோமா, FCPS அப்படின்ற நம்ம ஒன்று பார்த்தோம் தமிழில். எரிபொருள் மின்கலத்தில் மின்னாற்றலை வழங்கிட்டு அமைப்பு அப்படின்றதான் தமிழில் மீனிங். நம்ம இங்கிலீஷில் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்படி சொல்லி பார்த்தோம்னா பாலிமர் எலக்ட்ரோலைட் மெம்பரேன் ஃபியூயல் செல் பேஸ்டு பவர் சிஸ்டம் அப்படின்ற கான்செப்ட்டு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் கேட்குற வாய்ப்புகள் உண்டு. பாலிமர் எலக்ட்ரோலைட் மெம்பரன்ஸ் இது தனி. ஆக்சுவலாக இதை தான் வந்து உள்ளீடு முக்கியமான ஒரு கான்செப்டாக இருக்குது. அப்புறம் FCPSனால் என்னென்னா ஃபியூயல் செல் பேஸ்டு பவர் சிஸ்டம். ஃபியூயல் செல்லை பேஸ் பண்ணி ஒரு பவர் சிஸ்டம் உருவாக்குறாங்க, எந்த ஒரு மீடியேட்டரும் இல்லாமல் டைரெக்டாக வந்து பவர் வந்து வழங்குறதுக்காக அவ்வளோ 100 வாட்ஸ் அளவிலான ஒரு விஷயம். ஓகே, இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டேரெக்டாக வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது, எந்த ஒரு இன்டர்மீடியேட் ஸ்டெப்புமே இல்லாமல். வாட்டர் வந்து பை ப்ராடக்ட் அடைக்குது. ஸோ வந்து எமிஷன் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ற கான்செப்ட் இங்கிலீஷில் அப்படியே இருக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று நம்மளுடைய ஆனுவல் ஃபியூயல் அப்படின்னு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் ஆனுவல் ஃபியூயல் அப்படின்னா நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபரால் வந்து அணுசக்தி தொழில்நுட்பத்தில் ஒரு முக்கியமான புரட்சி வந்து இதில் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆனல் அதுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அட்வான்ஸ்டு நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் என்ரிச்டு லைஃப். ஓகே, திரும்ப சொல்கிறேன், அட்வான்ஸ்டு நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் என்ரிச்டு லைஃப். இதான் வந்து அதுக்கான ஃபுல் ஃபார்மு. தமிழில் வந்து நீட்டாக வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். கொஞ்சம் பெரிய கான்செப்ட் இது. செறிவூட்டப்பட்ட செயல்பாட்டு களத்திற்கான மேம்பாட்டு சக்தி அப்படின்றதான் வந்து ஆனுவலுக்கான ஃபுல் ஃபார்மு. இது வந்து ஒரு கனநீர் உலை. ஓகே, கனநீர் உலையில் வந்து பயன்படுது. அதாவது வந்து நம்மளுடைய அணு உலைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது கனநீர் உலையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டு. ஓகே, இந்த நிறுவனம் வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா செறிவூட்டப்பட்ட
தோரியத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தோரியத்தை வந்து யுரேனியம் ரெண்டுலேயுமே வந்து ஒரு கலவையான எரிபொருளை வந்து உருவாக்க முடியும் அப்படின்றது வந்து ஹேலி அப்படின்னு அழைக்கிறாங்க. இதோடைய இது என்ன அப்படின்னு பார்த்தா உயர் மதிப்பீட்டு குறைந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம். அது வந்து ஹை லெவலான யுரேனியம் ஆனால் குறைஞ்ச மதிப்பில் உருவாக்கிக்கலாம் அப்படின்றதான் வந்து கான்செப்ட்டு. இதை வந்து இங்கிலீஷில் லைட்டாக பார்த்துருவோம். ஹை ஆஸ் ஏ லோ என்ரிச்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து எப்படின்னா தோரியம் அண்ட் யுரேனியம் தான் வந்து முக்கியமான ஒரு கான்செப்டாக வந்து இருக்குது இல்லையா. இப்போது இந்த ஹை பவர் வாட்டர் ரியாக்டருக்கு பார்த்திங்கன்னா அதாவது கனநீர் அணு உலை, இது வந்து நம்முடைய இந்தியாவின் அணுசக்தி நிலையங்களில் வந்து பயன்படுத்தக்கூடிய ரொம்ப முக்கியமான அணு உலை, உள்நாட்டு அணு உலைன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் மொத்தம் 4460 மெகாவாட் திறன் கொண்ட 18 இந்த மாதிரி அணு உலைகள் வந்து இருக்குது. ஏற்கனவே இதை பற்றி நம்ம வந்து ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தோம். ஸோ நம்மளுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஷார்ட்ஸ் ஃபீல்டில் ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும், நீங்கள் பாருங்கள். இது போக இன்னும் வந்து 700 மெகாவாட் திறன் கொண்ட அணு உலைகள் வந்து உருவாக்கி வந்துட்டுருக்கோம். ஸோ ஜியாகிரஃபியில் வரக்கூடியது. இப்போ நம்மகிட்ட இருக்க முக்கால்வாசி அணுவில் என்னென்னா 5% ஆஃப் யுரேனியம் 235 வந்து செறிவூட்டப்பட்டு யுரேனியம் எரிபொருளில் வந்து இயங்குது. ஓகே, இப்போது 5% அதிகமாகவும் அதே நேரங்களில் 20% குறைவாகவும் வந்து இதை வந்து செறிவூட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ரஷ்யா அண்டு சீனாவில் மட்டுமே வந்து இந்த செறிவூட்டப்பட்ட இந்த ஹேலோ உருவாக்குறதுக்கான கட்டமைப்பு வந்து இருக்குது, நம்மகிட்ட இல்லை. ஆனால் இந்தியாவில் வந்து உலகத்தில் ரொம்ப பெரிய அளவிலான தோரியம் இருப்பு வந்து நம்மகிட்ட தான் இருக்குது. இதை 1.07 மில்லியன் டன் மதிப்பீடு வந்து நம்மகிட்ட தான் இருக்குது. ஜாக்கிரஃபில் கேட்கறதுக்கான கொஸ்டின் இருக்குது, நிறையா இருக்குது, பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு நூற்றாண்டுக்கும் மேலே வந்து நம்ம இந்தியா விடாது அதிகப்படியான இது நம்ம தான் இருக்குது தோரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்திய நாடு வந்து குறிப்பாக தோரியம்கான இது இருப்பை ஃபுல்லாக நம்ம இந்தியா வந்து தோரியம்கான இருப்பை ஃபுல்லாக பயன்படுத்திட்டா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா 2070 வந்து நம்ம வந்து 0% ஆஃப் கார்பனை வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு. அந்த பசுமை ஆற்றலை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கான நிகர சுழி மதிப்பை வந்து வேகமாக வந்து எட்டிடலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் தோரியம் வந்து ஒரு திடமான எரிபொருள். ஓகே, ஸோ இதையுமே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபெர்டைல் மெட்டீரியல், ரொம்ப திடமானது, அதே நேரங்களில் பிளவிற்கு உட்படும் பொருள் அல்ல. ஸோ ஃபெர்டைல் மெட்டீரியல் கிடையாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அணு உலையில் எரிபொருளாக பயன்படுத்துவதற்கு யுரேனியம் 235 அல்லது புளூட்டோனியம் 239 சேர்த்து அதை பயன்படுத்த வேண்டும். மாதிரி தான் தங்கத்தை எப்படி நம்ம டேரெக்டாக பயன்படுத்த முடியாதோ அதே மாதிரி வந்து இந்த அணு உலையில் வந்து ரெண்டையும் வந்து சேர்த்தா வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நியூக்ளியரில் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்போஸாக ஏற்கனவே பார்த்தது தான், நான் ஏற்கனவே இதுக்கான கான்செப்டை சொல்லிட்டேன். அடுத்த அணுசக்தி மின்கலன்கள். ஸோ ஒரு காயின் அளவுக்கான ஒரு பேட்ரி, ஒரு சின்ன ஒரு அணுசக்தி பேட்ரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது யாருன்னா பீட்டா வோல்ட் அப்படின்ற சீனாவுடைய நிறுவனம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து என்னென்னா நம்ம சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் 50 ஆண்டுகள், அதாவது 50 ஆண்டுகளுக்கு வந்து இது வந்து மின்னட்டிலேருந்து வழங்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற வந்து சொல்கிறாங்க. இது எப்படின்னா உலகத்திலேயே முதல் சிறுவடிவமாக அணுசக்தி அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே ஃபஸ்ட்டு ஒரு நியூக்ளியர் எனர்ஜியை வந்து சின்னதாக்கியிருக்கோம்னா அதை விட காயின் சைஸ் அளவுக்கு. ஓகேவா, இந்த அணுசக்தி மின்கலம் வந்து ஆற்றல் உருவாக்க ஒரு நாணயத்தை விட சிறிய பெற்றோர் கச்சிதமாக விட 63 அணுக்கரு ஐசோடோப்புகளை பயன்படுத்துகிறது. ஸோ ஐசோடோப்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் ரொம்ப முக்கியமான பங்காற்றக்கூடிய தனிமங்கள். இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிதைவு காலத்திற்கு அப்புறம் 63 ஐசோடோப்புகள் நிலையான எந்த ஒரு ரேடியேஷனுமே இல்லாத காப்பராக வந்து மாறுகிறது அப்படின்றதோட மட்டும் இல்லாமல் இது சுற்றுச்சூழலுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்த ஒரு மாசுபாடை ஏற்படுத்தாத ஒன்றாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படின்னா மொபைல் ஃபோன்ஸுக்கு ஆனால் அதை நம்ம வீட்டுக்கு கூட வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இங்கிலீஷில் வந்து பார்த்துருவோம். 50 வருஷம் 50 இயர்ஸுக்கு வந்து ரீசர்ச் பண்ண தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் 63 நியூக்ளியர் ஐசோடோப்ஸ் வந்து உள்ளே கொண்டு வராங்க. இதான் வந்து கான்செப்ட்டு. அது வந்து காலத்துக்கு அப்புறம் வந்து காப்பராக வந்து மாறிடும். என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு உதவியும் கொடுக்காது அப்படின்ற வந்து சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்து கோவிஷீல்டு தடுப்பூசி ஸ்லிம் இருக்குன்னு பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்து வந்து கோவிஷீல்டு தடுப்பூசி. இந்த கோவிஷீல்டு அப்படின்னா கல்லீரல் அலர்ஜிக்கு வந்து யூஸ் பண்ணுற ஒரு தடுப்பூசி. ஓகே, நம்ம சொல்லி பார்த்துருவோம். இந்திய தடுப்பாற்றல் ஆராய்ச்சி லிமிடெட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு லிமிடெட். கோவிஷீல்டு இந்தியாவின் முதல் ஹேபடைட்டிஸ் ஏ அப்படின்ற கல்லீரல் அலர்ஜிக்கான தடுப்பூசி அறிமுகப்படுத்தியிருக்கு. ஓகே, இந்தியாவின் முதல் ஹேபடைட்டிஸ் ஏ முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேபடைட்டிஸ் ஏ அப்படின்றது மிகவும் தொற்றக்கூடிய கல்லீரல் வைரஸ் தொற்று ஆகும். ஸோ ஹேபடைட்டிஸ் ஏ அப்படின்றது கல்லீரல் வைரஸ் தொற்று. இதுக்கான தடுப்பூசி ஹேவிசீர். ஓகே, ரொம்ப ஒரு டர்ட்டியான இடத்த வந்து நம்ம சாப்பிட்றது மூலமாக உணவு உட்கொள்ளும் போது தான் வந்து இது பரவுது. ஸோ பரவும் முறை உணவு உட்கொள்ளுதல் எங்கன்னா சுகாதாரமற்ற இடத்துல
வாய் வழியாக தான் பரவுது. குறிப்பிட்ட பொது சுகாதார சவாலை வந்து ஏற்படுத்துது அப்படின்றத சொல்கிறாங்க. இது அசுத்தமான உணவு மற்றும் தண்ணீர் உட்கொள்வதன் மூலம் பரவுகிறது. ரொம்ப முக்கியமான ஒன்று. எதனால் பரவுது அப்படின்னு கேட்டால் அசுத்தமான உணவு மற்றும் தண்ணீர் உட்கொள்வதன் மூலம் பரவுகிறது. 2 விஷயத்தை வந்து இந்த தடுப்பூசி வந்து செய்யுது. என்னென்னா நோயை தடுப்பதில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை அமையுது. அது மட்டும் இல்லாமல் நோய் தடுப்பு மருந்து வழங்கீட்டு திட்டங்களில் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட பரிந்துரைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. IIL அப்படிங்கிறது என்னென்னா தேசிய பால்வள மேம்பாடு வாரியத்தின் கீழ் இயங்கும் அதன் துணை நிறுவனம் அப்படிங்கிறதா முக்கியமான கான்செப்ட்டு. இந்த தேசிய பால்வள மேம்பாட்டு நிறுவனம் அதையும் நம்ம வந்து பார்த்துருவோம். என்னென்னா குஜராத் தான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸு. ஓகே, யாருக்கு கான்செப்ட்டு இந்தியன் இம்யூனாலஜிக்கல் லிமிடெடில் வந்து இந்த இது உருவாக்கியிருக்காங்க. இந்தியாஸ் ஃபஸ்ட்டு இண்டிஜியன்ஸ்லி டெவலப்டு ஹேப்படைட்டிஸ் ஏ அப்படின்ற வேக்சினுக்கு உருவாக்கியிருக்காங்க. அப்புறமா ஹேப்படைட்டிஸ் ஏ அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க. என்னது ஹை கண்டிஜினியஸ் லிவர் வைரல். ஸோ ஓகே, இது வந்து சில்ட்ரனுக்கு வந்து பரிந்துரைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த IIL அப்படிங்கிறது வந்து நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு கீழே இருக்குன்ற சொல்லியிருக்காங்க. IIL அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் 1956 கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட்டர்ஸ் அஃபேர்ஸுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இது வந்து என்னென்னா 1982 வந்து நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா போர்டு, அதுக்கு கீழே தான் வருது. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஹைதராபாத்தில் வந்து இந்த IIL வந்து இருக்குது. அப்போது நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா 1965 டாக்டர் வர்கீஸ் குரியனால் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ பிரைம் மினிஸ்டர் யாருன்னா வந்து லால் பகதூர் சாஸ்திரி வந்து இருந்திருக்காரு. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து குஜராத். என்னது அமுல் இருக்குல்ல, அமுல் கம்பெனி, அது இவர் மூலமாக தான் கொண்டு வரப்பட்டுச்சு. வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவரும் அது இவர் தான். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் வந்து கான்செப்ட்டு. உங்களுக்கு இந்த கான்செப்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ் வந்து போடுவோம். அதை வந்து அட்டன் பண்ணுங்கள். எக்ஸ்ப்ளனேஷனும் முடிஞ்சால் வந்து நான் போடுறேன். தொடர்ந்து நம்ம சேனல் நினைஞ்சே இருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. அடுத்து வந்து ஜனவரி மந்த்துக்கான குறியீடுகள் இண்டெக்ஸஸ் வந்து நம்ம பார்ப்போம் கரண்ட் அஃபேர்ஸில். நன்றி.